are getting depressed. ஜனங்கள் பயங்கர மன அழுத்தத்துக்குள் போகிறார்களாம். Because of the depression, இந்த மன அழுத்தம் இருக்கிறது நிமித்தம் they are going into various activities. அவர்கள் பல காரியங்களுக்குள் இழுத்து செல்லப்படுகிறார்களாம். What is depression? மன அழுத்தம் என்றால் என்ன? Somebody is pushing you down. யாரோ உங்களை கீழே அழுத்தி கொண்டிருக்கிறார்கள். Depress. உங்களை அழுத்தி கொள்கிறார்கள். Why do so many young girls commit suicide? ஏன் அநேக வாலிப பெண் பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக போகிறார்கள்? Why are they not speaking with the parents? ஏன் பெற்றோர்களோடு அவர்கள் பேசுவதில்லை? Love failure. ஏனால் காதல் தோல்வியின் நிமித்தம். Look at this David. தாவீதை பாருங்கள். His depression affected his body also. அவருடைய மன அழுத்தமானது அவருடைய சரீரத்தையும் பாதிக்க ஆரம்பித்து விட்டது. What was the reason Saul was depressed? சவுல் இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள் போன காரணம் என்ன? If your spirit is broken, உங்கள் ஆவி முறிந்து விட்டதென்றால் it is very easy for Satan to take control of you. ரொம்ப சுலபமாக பிசாசானவன் உங்களை பிடித்து விட முடியும். Don't think about negative things. நெகட்டிவான காரியங்களை யோசிக்காதிருங்கள். Your mind is the factory of depression. உங்கள் மனதுதான் இந்த மன அழுத்தத்தின் ஃபேக்டரியாக இருக்கிறது. You never know about your future. உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. Don't take a permanent decision for a temporary problem. ஒரு தற்காலிகமான பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள். In this world, இந்த உலகத்தில் there will be problems. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. There will be trials. உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. But cheer up. ஆனால் திடன் கொள்ளுங்கள். I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். You can be prosperous. நீங்கள் செழிப்புள்ளவர்களாய் இருக்க God முடியும். has a better future for you. கர்த்தர் உங்களுக்கு நன்றான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். Like Job, யோபை போல he will change your season. உங்களுடைய சூழ்நிலையும் காலங்களையும் மாற்றி For விடுவார். all your trouble, நீங்கள் கடந்து போன எல்லா he will give you பிரச்சனைகளுக்கும் double. அவர் இரட்ட தனையாக உங்களுக்கு தரப்போகிறார். God will change your depression. கர்த்தர் உங்கள் எல்லா மன அழுத்தத்தையும் மாற்றி God விடுவார். will break கர்த்தர் அதெல்லாவற்றையும் உடைத்து விடுவார். and set you free. உங்களை விடுதலையாக்கி You will விடுவார். overcome depression. நாம் இந்த மன அழுத்தத்தை You are மேற்கொள்ளுகிறவர்களாய் an இருப்போம். eagle. நீங்கள் ஒரு கழுகு. Your business will rise. Whatever pain they are going through, என்னென்ன வலிகளுக்குள் அவர்கள் கடந்து only you செல்கிறார்கள். know about it, Lord. உமக்கு மாத்திரம் தான் அது தெரியும். Nobody can understand. யாரும் அதை புரிந்து கொள்ள முடியாது. God says, my daughter, my child, I will deliver you. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நான் உன்னை அதிலிருந்து விடுவிப்பேன். I want you to understand. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். God knows everything that you're going through. நீங்க என்னென்ன காரியங்களை கடந்து போகிறீர் என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். I was telling my wife, நான் என் மனைவி கிட்ட இப்படியாக சொல்லிக் கொண்டிருந்தேன். every 3 days I used to pack my bag and run. ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒரு தடவை நான் என் சூட்கேஸை பேக் செய்து நான் ஓடுவேன். I was frustrated. எனக்கு மிகவும் வேதனையாக I இருந்தது. was really, very irritated. எனக்கு பயங்கரமாக எரிச்சலாக இருந்தது. Then I discussed with some friends and believers. அதுக்கப்புறம் ஒரு சில விசுவாசிகளோடும் என் நண்பர்களோடும் நான் கலந்து பேசின They பிறகு are also saying the same thing. அவங்களும் பார்த்தா அதே காரியத்தை சொல்லுகிறார்கள். And in the paper, அப்ப பேப்பர்ல பார்க்கும் பொழுது many things are happening in the world. பல காரியங்கள் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. People are getting depressed. ஜனங்கள் பயங்கர மன அழுத்தத்துக்குள் போகிறார்களாம். Because of the depression, இந்த மன அழுத்தம் இருக்கிறது நிமித்தம் they are going into various activities. அவர்கள் பல காரியங்களுக்குள் இழுத்து செல்லப்படுகிறார்களாம். Some of them to sinning, சில பேர் பாவத்துக்குள்ள இழுத்து some கொள்ளப்படுகிறார்கள். of them to sleeping, சில பேர் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். some of them to eating continuously, சில பேர் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார்களாம். some of them watching TV 24/7. சில பேர் 24 மணி நேரமும் டிவியவே பார்த்து கொண்டு இருக்கிறார்களாம். Why? எதற்காக? They are not able to face the reality. ஏனென்றால் நடைமுறையில் நடக்கிற காரியங்களை அவர்களால் அணுக முடியவில்லை. Negative thoughts are bombarding the heart. அவங்கள் இருதயத்தை இப்படிப்பட்ட சோர்வின் எண்ணங்கள், நெகட்டிவான காரியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எதிர்மறையான காரியங்கள். These negative thoughts. Positive thoughts are not coming. நேர்மறையான காரியங்கள் வருவதில்லை. Why? எதற்காக? Because the TV is telling them 24/7, corona here, corona next door.
ஏனென்றால் இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், கொரோனா இங்க வந்து விட்டது, கொரோனா அங்க வந்து விட்டது என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். Recently, one medical study says இப்போ ரீசெண்டா ஒரு மெடிக்கல் ஸ்டடீஸ் இப்படியாக சொன்னதாம், that mankind is going to go through one of the worst depression during this coronavirus thing. இந்த கொரோனா வைரஸ் என்கிற இந்த காலகட்டத்தில் மனித குலமானது மோசமான மன அழுத்தத்துக்குள் கடந்து செல்கிறது என்று. Whenever there is a big financial drop, எப்பொழுதெல்லாம் பெரிய பொருளாதார சரிவு இருக்கிறதோ, there is a great depression that comes. அந்த இடத்துல பயங்கரமான மன அழுத்தம் வர ஆரம்பிக்கிறது. In fact, if you turn the history and see, நீங்கள் சரித்திரத்தை புரட்டி பார்க்கும் பொழுது, when the Spanish flu and other kind of pandemics happened in the early 1920s, 1920 நூற்றாண்டுகளில் இந்த மாதிரி பயங்கரமான வாதைகள், ஸ்பானிஷ் ஃப்ளூ இப்படிப்பட்ட வாதைகள் நடந்த பொழுது, there was something called a phenomenon called a great depression that happened in the world. அந்த இடத்துல இந்த உலகம் முழுவதும் பயங்கரமான ஒரு மன அழுத்தம் வந்ததாம். Many people committed suicide. பல பேர் மரித்து போனார்கள். Families were broken. குடும்பங்கள் உடைக்கப்பட்டது. And people went bankrupt. பயங்கரமா பேங்க்ல இருந்த எல்லா பணங்களும் காலியாய் போய்விட்டது. Many businesses closed down. பல வியாபாரங்கள் மூடப்பட்டதாம். Unemployment was at a large. வேலை இல்லாதது ரொம்ப பெரிய பிரச்சனையாக காணப்பட்டதாம். People had scarcity of food. சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். Something similar is what the world is entering to now. அதே போன்ற காரியங்கள் தான் இன்றைக்கு உலகம் அதை நோக்கி கொண்டு செல்கிறது. In fact, the WHO president says more than the pandemic virus, mental health is the biggest problem of the world today. இந்த உலகத்தில் இன்றைக்கு WHO சொல்லுகிற காரியம் மிக பெரிய பிரச்சனையானது இந்த பேண்டமிக், இந்த கொரோனா வைரஸை காட்டிலும் மன அழுத்தம் தான் மிகவும் பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறதாம். What is mental health? மன அழுத்தம் என்றால் என்ன? It is a state of well-being in which an individual realizes his or her own abilities. ஒரு தனிப்பட்ட மனிதனானவன் அவனுடைய நன்மையான காரியங்கள், அவனால செய்ய முடிய திறமையான காரியங்களை அந்த எவ்வளவு போராட்டம் வந்தாலும் தனியாக நின்று ஜெயிக்கிற காரியமாக இருக்கிறதாம். Who is a mentally strong person? மனதளவுல தைரியமாக உறுதியா இருக்கிற மனிதர்கள் யார்? Who can cope up with the normal stresses of life. உலகத்துல நாம் அன்றாடம் அனுபவிக்கிற இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஆன காரியங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர்கள் தான் மனநலத்தில் பலனுள்ள மனிதர்கள் என்று சொல்லுகிறார்கள். The highly productive people, மிகவும் நன்றாக வேலை செய்யக்கூடிய ஜனங்கள், they are very strong at heart. அவர்கள் இருதயத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள். All the champions in the world, உலகத்தில் இருக்கிற அநேக சாம்பியன்ஸை பார்ப்பீர்கள் என்றால், they are all very strong in their mental mode. மனதளவில் அவர்கள் மிகவும் பலசாலிகளாக காணப்படுகிறார்கள். But when the situation like corona is happening, ஆனா இந்த கொரோனா போன்ற இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது mental health starts deteriorating. மனதளவில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். Many of them in the homes today பல பேர் இன்றைக்கு வீடுகளில் are going through a depression. இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள் இருக்கிறார்கள். Do you know annually almost 1 million people commit suicide because of depression? இந்த மன அழுத்தத்தின் காரணமாக 1 மில்லியன் ஜனங்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் ஒரு வருஷத்தில். Out of the 6 leading causes for people who die, 4 of them are because of depression. 6 நபர்களில் 4 பேர்கள் இந்த மன அழுத்தத்து நிமித்தம் மரிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். Or they are caught up with some disorder. இல்லை என்றால் ஏதாவது சில கோளாறுகள் அவர்களுக்குள் வந்து விடுகிறது. Like drinking problem, குடிக்கிற பழக்கம், perversion, பாலியல் பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள், murder. கொலை செய்கிற காரியங்கள். All these are because of these neurological disorders. இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம் அவர்கள் இந்த பாவங்களுக்குள் கடந்து செல்கிறார்கள். 1 in 4 people of the world will be affected by this mental problem
in this pandemic they are saying. இந்த கொரோனா என்கிற இந்த பேண்டமிக் மூலமாக நான்கில் ஒருத்தர் கண்டிப்பாக இந்த மன அழுத்தத்துக்குள் அந்த பிரச்சனைக்குள் கடந்து போகிறார்களாம். Now the problem is, இந்த பிரச்சனை என்னவென்றால், in the West, people know what is depression or mental health problems. வெஸ்ட்ல பாத்தீங்க என்றால் மென்டல் ஹெல்த் என்றால் மனநிலை எப்படியாக அவர்கள் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு நன்றாக அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். So they have psychiatrists who can treat. அவர்களுக்கு சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறார்கள். There are counseling centers where you can get counseled. அநேக கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. அங்க போய் அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்கள் தீர்வை பெற்றுக் கொள்கிறார்கள். Whereas in India, ஆனா இந்தியாவில் நாம் பார்க்கும்போது I don't know whether it is because of the population இந்த ஜனத்தொகை நிமித்தம் இப்படி இருக்குதா என்று எனக்கு or தெரியவில்லை. lack of knowledge. இல்லை என்றால் நமக்கு அறிவு குறைவு நிமித்தம் இப்படி இருக்கிறதா என்று தெரியவில்லை. Mental health is least given attention. மனநலம் ரொம்ப 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 குறைவாக கவனம் செலுத்தப்படுகிறது. There are some people who have long hair who don't take bath at all. சில பேர் நீண்ட முடி வைத்திருப்பார்கள், ஆனா அவர்கள் குளிப்பதே இல்லை. They have a mental disorder. அவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். There are people who shut themselves inside a room. ஒரு ரூமுக்குள்ள அவர்கள் கதவை சாத்தி அடைத்துக் கொண்டு உள்ளேயே இருப்பார்கள். Mental disorder. அது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். There are some people who eat excessively. சில பேர் நிறைய சாப்பிடுவார்கள். Those people who cannot come outside at all. வெளியே வரவே முடியாமல் இருக்கிறார்கள் ஒரு சிலர். And then there are some people who don't eat at all. சில பேர் சாப்பிடுவதே கிடையாது. Listen carefully. கவனமாக கேளுங்கள். There are different kinds of psychological problems. பல வகையான இப்படிப்பட்ட நாம் செயல்முறையில இருக்கிற பிரச்சனைகள் காணப்படுகிறது. Behavior changes. அவர்கள் நடைமுறையில் சில மாற்றங்கள் தெரியும். They don't go out anymore. வெளியே அவங்க இனி வெளியவே போவதில்லை. They never get things done. அவங்க எந்த காரியங்களையும் செய்து முடிக்க மாட்டார்கள். That is in the job place or in the school, wherever. ஸ்கூல்ல இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வேலை ஸ்தலமா இருக்கலாம். அவர்கள் வேலைகளை செய்து முடிப்பதில்லை. Withdrawing away from friends and family. நண்பர்கள் கிட்ட இருந்து, உறவினர்கள் கிட்ட இருந்து தள்ளி இருப்பார்கள். Relying heavily on alcohol or sedatives. அவங்க குடியை வைத்தோ இல்லனா போதை பொருட்களின் மேலோ சார்ந்து வாழ்வார்கள். Sometimes even medicines. சில நேரங்கள் மாத்திரைகளின் மூலமாக கூட They are addicted to medicines. அவர்கள் அப்படிப்பட்ட மாத்திரைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். And they don't do any enjoyable activity. சந்தோஷமாக இருக்கிற காரியங்கள் அவர்கள் செய்வதில்லை. They never attend any family function. எந்த குடும்ப விசேஷத்துக்கும் போக மாட்டார்கள். That means they are going through a depression. அப்படி என்றால் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். Some of them in their feelings. சில பேர் அவங்கள் உணர்வுகளின் மூலமாக, some of them feel guilty all the time. அவங்க எப்போதுமே பயங்கர ஒரு குற்ற மனசாட்சியுடன் இருப்பார்கள். Some of them are very irritable. சில பேர் எப்போதுமே எரிச்சலாக இருப்பார்கள். Some of them are very angry. பயங்கர கோபமாக இருப்பார்கள். Some people are always sad. எப்பொழுதுமே சிலர் சோகமாகவே இருப்பார்கள். Some people are indecisive. சில பேர் இப்படியும் அப்படியும் இல்லாம இருப்பார்கள். Disappointed. ரொம்ப சோர்வுக்குள்ளாக இருப்பார்கள். And this is the words that come out of the mouth. இது இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அவர்கள் வாயிலிருந்து வரும். I am a failure. நான் எப்போதுமே ஒரு தோல்வி. Oh, it's all my fault. எல்லாமே என்னுடைய தப்பு தான். Nothing ever happens to me. எனக்கு எப்போதுமே நல்லதே நடக்காது. I am worthless. நான் தகுதியே இல்ல. எனக்கு நான் ஒர்த்தே இல்ல. நான் ஒண்ணுமே இல்ல. I'm not worthy at all. Life's not worth living. நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல. I think this family does not need me. நான் நினைக்கிறேன் இந்த குடும்பத்துக்கு நான் தேவையில்லை என்று. All these are people who are speaking depression. இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறவர்கள் மன அழுத்தத்துக்குள் இருக்கிறார்கள். If your child is speaking these words, இப்போ உங்க பிள்ளைங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்றால் better be careful, they are going through a depression. கவனமாக இருங்கள், அவர்கள் மன அழுத்தத்துக்குள் போகிறார்கள். There are many kinds of depression. பல விதமான மன அழுத்தங்கள் காணப்படுகிறது. Some of them are physically visible. ஒரு சிலது நாம் பார்க்கிற காரியங்கள் மூலமாக காணப்படுகிறது. When you look at them itself, you will know. அவங்கள பார்த்தாலே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். Some are spiritual, you can only find out through prayer. சிலது ஆவிக்குரிய காரியங்கள் ஜெபத்தின் மூலமாக மாத்திரம் தான் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். What is the physical expression of depression? மன அழுத்தம் உள்ளவர்கள் சரீர பிரகாரமாக காண்பிக்கிற காரியங்கள் என்னவென்றால், tired all the time, அவங்க எப்பொழுதுமே சோர்வுக்குள்ள இருப்பார்கள். always falling sick or prone to sickness. எப்பொழுதுமே அவர்கள் வியாதிப்படுவார்கள், இல்லனா
அடிக்கடி வியாதிப்பட்டு கொண்டே இருப்பார்கள். headaches and migraines, தலைவலி, மைக்ரேன் போன்ற காரியங்கள், muscle pains, muscle pull, சதையெல்லாம் திடீர்னு எலும்பெல்லாம் வலிக்கிறது, இழுக்கிறது என்று சொல்லுவார்கள். vomiting or diarrhea, வாந்தி வர மாதிரி இருக்கிறது, இல்லனா பேதி ஆகிறது என்று சொல்லுவார்கள். stomach pain, வயிறு வலிக்கிறது, sleeping problems, தூங்குகிற பிரச்சனைகள், significant weight loss or gain. பயங்கரமா வெயிட் குறைவார்கள், இல்லனா திடீரென்று பயங்கரமா வெயிட் போட்டு விடுவார்கள். My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, whatever levels of depression you are battling, நீங்க எந்த விதமான மன அழுத்தத்தை நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் today God wants to give you us a victory. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாமா? Hallelujah. Hallelujah. We are not going to succumb to this depression. நாம் இந்த மன அழுத்தத்துக்குள் நாம் போக போவதில்லை. What is depression? மன அழுத்தம் என்றால் என்ன? Somebody is pushing you down. யாரோ உங்களை கீழே அழுத்தி கொண்டிருக்கிறார்கள், Depress. உங்களை அழுத்தி கொள்கிறார்கள். That is what is depression. அதுதான் மன அழுத்தம் என்று சொல்லுவார்கள். Something is weighing heavy over you. உங்க மேல ஏதோ கனமான ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. I want to give you a powerful prophetic word for today. இன்றைக்கு ஒரு வல்லமையான தீர்க்க தரிசன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Let us turn our Bibles to Psalm chapter 9. சங்கீதம் 9ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதாகமத்தை திருப்பிக் Verses கொள்வோம். 9 and 10. வசனங்கள் 9, 10. Psalm 9, 9, 10. சங்கீதம் 9 வசனங்கள் 9, 10. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். The Lord is a refuge for the oppressed. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். A stronghold in times of trouble. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. Those who know your name trust in you, for you, Lord, have never forsaken those who seek you. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாமா? Hallelujah. 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 Listen carefully. கவனமாக கேளுங்கள். The Lord is a refuge for the oppressed. சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் அடைக்கலமானவராய் இருக்கிறார். And in the times of trouble, நெருக்கப்படுகிற நேரங்களில் he is the stronghold. அவரே உங்களுக்கு தஞ்சமானவராய் இருக்கிறார். How many of you like this verse? எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடித்திருக்கிறது? God wants you to come out of depression. கர்த்தர் உங்களை மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரும்படியாக அழைக்கிறார். Because he is our refuge. ஏனா அவர் நம் தஞ்சமாக இருக்கிறார். He is our stronghold. அவர் நம் கோட்டையாக இருக்கிறார். He will not let us to be exploited by the devil. அவர் சத்துருவின் கைகளில் ஒரு போதும் நம்மை விட்டு கொடுப்பதில்லை. Somebody shout, I am free. யாராவது சத்தமா சொல்லுங்க, நான் விடுதலையாய் இருக்கிறேன் என்று. I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் I am an overcomer. நான் ஒரு ஜெயாளி என்று சொல்லுவோமா? The title of my sermon is Overcoming Depression. என் செய்தியின் தலைப்பு இதுதான், மன அழுத்தத்தை மேற்கொள்ளுகிறவர்கள். How many of you want to say amen to that? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல If you இருக்கிறீர்கள்? read in the Bible, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது several instances where the saints are crying out depression. பல வேளைகளில் பரிசுத்தவான்கள் இந்த மன அழுத்தத்திற்குள்ள இருந்து கதறிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். Proverbs 12:25. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். The Bible says anxiety weighs down the heart, but a kind word cheers it up. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். The heart is constantly bombarded by anxiety. இருதயமானது இந்த கவலையின் காரியங்கள் மூலமாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது. Anxiety is caused because we don't know the future. எதிர்காலத்தை குறித்த பயத்து நிமித்தம் இப்படிப்பட்ட கவலையினால் ஒடுக்கப்படுகிறது நம்ம இருதயம். When anxiety starts piling up, இந்த கவலையானது மேல 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 வந்து கொண்டே இருந்தால் it becomes a heavy thing. அது ஒரு பாரமான காரியமாக மாறுகிறது. And it starts depressing you. அது உங்களை அழுத்த ஆரம்பிக்கிறது. Because you don't know answers. ஏனா உங்களுக்கு பதில்கள் தெரியாதது நிமித்தம். In Proverbs 18:14, நீதிமொழிகள் 18:14 the Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, the spirit of a man will sustain him in sickness, but who can bear a broken spirit? மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? Listen very, very, very carefully. கவனமாக கேளுங்கள். I am trying to explain to you how depression comes and where depression will target. எப்படி இப்படிப்பட்ட மன அழுத்தம் உங்களை தாக்குகிறது, அது எந்த இடத்தை டார்கெட் செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். The seat where depression always sits is your soul.
மன அழுத்தம் எப்பொழுதுமே தாக்குகிற இடமானது உங்கள் ஆத்துமாவை தான். In the soul is where all the emotions are. உங்கள் ஆத்துமாக்குள்ள தான் எல்லா உணர்வுகளும் உணர்ச்சிகளும் காணப்படுகிறது. Soul is you which is having emotions to accept, reject or get dejected. இந்த ஆத்துமா தான் நீங்கள். அந்த ஆத்துமாக்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஒன்று அது அக்செப்ட் செய்து கொள்ளும், இல்லை என்றால் அது புறக்கணித்து விடும். When the soul is sad, அந்த ஆத்துமா சோகமாக இருக்கும் பொழுது the body will become sad. அந்த சரீரமும் The சோகமாகிவிடும். spirit also will become sad. ஆவியும் சோகமாகிவிடும். Your soul is very, very important. உங்க ஆத்துமா மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. Because if in your soul you accept defeat, ஏனா உங்க ஆத்துமால நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் your spirit will have a defeated spirit. உங்கள் ஆவி ஒரு முறிந்த ஒரு தோல்வியின் ஆவியாக மாறிவிடும். If you allow the sadness of your soul to stay, உங்கள் இருதயத்தின் சோகத்தை தொடர்ந்து வைத்திருப்பீர்கள் என்றால் your spirit will break. உங்கள் ஆவி முறிந்துவிடும். Because it starts piling up as a weight on your spirit. ஏனென்றால் உங்கள் ஆவியின் மேல ஒரு பயங்கர பாரமான ஒரு பாறாங்கல்லை போல அது அழுத்த ஆரம்பிக்கிறது. Listen, if your spirit is broken, உங்கள் ஆவி முறிந்து விட்டதென்றால் it is very easy for Satan to take control of you. ரொம்ப சுலபமாக பிசாசானவன் உங்களை பிடித்து விட முடியும். That is where you should never go. அந்த நிலைக்கு மாத்திரம் நாம் போகவே கூடாது. Because your soul has to trust in Jesus. ஏனென்றால் உங்கள் ஆத்துமா இயேசுவை மாத்திரம் நம்பி விசுவாசிக்க வேண்டும். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? David went through depressions. தாவீது இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள் அவர் கடந்து In செல்கிறார். Psalm 38 verse 6 and 8, சங்கீதம் 38 வசனங்கள் 6, 8. I am troubled, I am bowed down greatly. I go mourning all the day long. I groan because of the turmoil of my heart. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் உருக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Look at this David. தாவீதை பாருங்கள். His depression affected his body also. அவருடைய மன அழுத்தமானது அவருடைய சரீரத்தையும் பாதிக்க ஆரம்பித்து விட்டது. He says he had ulcer in his stomach. அவர் சொல்லுகிறார் குடல்கள் எல்லாம் எரிய ஆரம்பித்தது என்று. No strength in my flesh. என் சரீரத்தில் பலனே இல்லை. Are you going through a depression? நீங்கள் இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள் கடந்து செல்கிறீர்களா? You have ulcer, right? உங்களுக்கு அல்சர் இருக்கிறதல்லவா? You're not eating properly, right? நீங்க சரியா சாப்பிடுவதில்லை அல்ல? You don't sit with your friends when you're eating, right? நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் நண்பர்களோடு அமர்ந்து சாப்பிடுவதில்லை. Brother, wake up, you are going through a depression. சகோதரரே, நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் ஒரு மன அழுத்தத்துக்குள் கடந்து When செல்கிறீர்கள். all your friends are laughing, உங்கள் எல்லா நண்பர்களும் சிரித்துக் கொண்டு இருக்கும் பொழுது you feel as if they are speaking about you and laughing, right? நீங்க நினைத்துக்கிறீங்க அவங்க எல்லாம் உங்களை பத்தி ஏதோ கேலி செய்து சிரிக்கிறார்கள் என்று. Low self-esteem. பயங்கர தாழ்வு மனப்பான்மை. You don't feel worth at all. நீங்க ஒரு நல்ல உங்களை பத்தி யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்களே It வருவதில்லை. happened to the saints of God. அதேதான் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் நடந்தது. In Psalm 119:25, சங்கீதம் 119 25 வசனத்தில், I am laid low in the dust. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். Oh, revive me according to your word. உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். Listen very carefully. கவனமாக கேளுங்கள். There is only one thing that can revive you out of depression. இந்த மன அழுத்தத்திலிருந்து இது ஒரே காரியம்தான் உங்களை வெளியே கொண்டு வர முடியும். The word of God. தேவனுடைய வார்த்தை. A good word. நல் வார்த்தை. A good word cheers it up. நல்ல வார்த்தையானது உங்களை உற்சாகப்படுத்துகிறது. Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாம். Hallelujah. Hallelujah. Bad words. கெட்ட வார்த்தைகள், All the negative words எல்லா தவறான வார்த்தைகள் are the causes for depression. எல்லாமே மன அழுத்தத்துக்கான காரணங்களாய் இருக்கிறது. Job went through depression. யோபு இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள் In கடந்து Job சென்றார். 17 verse 1 he says, யோபு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாக My சொல்லுகிறார். spirit is broken, my days are cut short, the grave awaits me. என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். Listen carefully. கவனமாக A கேளுங்கள். person who goes through depression, ஒரு மன அழுத்தத்துக்குள் கடந்து செல்லுகிற ஒரு மனிதனானவர், the greatest sign you can understand is when they say, I am going to die.
நீங்க நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் பேசுவார்கள். நான் மரிக்க போகிறேன், I'm going to die quickly. நான் அதி சீக்கிரத்தில் மரிக்க போகிறேன். Never say those negative அந்த words. நெகட்டிவான வார்த்தைகளை, எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் சொல்லாதீர்கள். எதற்காக? Because life and death are in the power of the tongue. ஏனால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் காணப்படுகிறது. Proverbs 8:21 says that. நீதிமொழிகள் 18:21 அது சொல்லுகிறது. Life and death. மரணமும் ஜீவனும் It is in your tongue. அது உங்க நாவின் அதிகாரத்தில் See, காணப்படுகிறது. everybody goes through depression. எல்லாருமே இந்த மன அழுத்தத்துக்குள் கடந்து செல்கிறார்கள். There was one professor ஒரு ப்ரொஃபசர் இருந்தாராம். who wanted to start the psychiatrist course. சைக்காட்ரிஸ்ட் கோர்ஸை அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று So all விரும்பினார். the children, all the students were there in the class. எல்லா மாணவர்களும் அந்த கிளாஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். He came and asked, அவர் வந்து இந்த கேள்வியை கேட்கிறாராம். how many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று. Not many people lifted their hands. நிறைய பேர் கையை தூக்கவில்லை. Then he said, hey, how many of you are very sad? அப்புறம் கேட்டாரா, எத்தனை பேர் சோகமாக இருக்கிறீர்கள் என்று. Nobody lifted. யாருமே கையை தூக்கல. Now he said, listen very carefully. இப்ப சொன்னார், கவனமாக கேளுங்கள் என்று. We have come to an important class. You are going to start about health of your mental health. உங்கள் மன நலத்தை பத்தி கத்துக்கொள்ள போகிறீங்க. முக்கியமான பாடத்தை இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ள So you போகிறீர்கள். have to answer my question correctly. என் கேள்விக்கு கரெக்டாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் How என்று many சொன்னார். of you have problems? எத்தனை பேருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது? Everybody lifted up. எல்லாரும் கையை தூக்கினார்களாம். Put down your hands. கீழே போடுங்கன்னு சொல்லிவிட்டார். How many of you want to have your problem solved? எத்தனை பேர் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றார். Everybody lifted their hands. திரும்ப எல்லாரும் கையை Put தூக்கினார்கள். your hands down. கீழே கையை போடுங்கன்னு சொல்லிவிட்டார். How many of you want to have a problem free life? எத்தனை பேருக்கு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் கேட்டார். Everybody lifted their hands. எல்லாம் கையை தூக்கினார்களாம். Next the professor said, அடுத்ததாக அந்த ப்ரொஃபசர் இப்படியாக a few சொன்னார். minutes before coming to this college, இந்த காலேஜுக்கு வருகிற ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக I saw a place. நான் ஒரு இடத்தை பார்த்தேன். Everybody is lying down without any problem. எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் படுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. How many of you want to be problem free like that, stretched out? எத்தனை பேர் அவர்களைப் போல பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கையை தூக்குங்கன்னு சொன்னார். Everybody lifted up. எல்லாரும் கையை தூக்கினார்களாம். You know what the professor said? அந்த ப்ரொஃபசர் என்ன சொன்னாராம் தெரியுமா? I just crossed the cemetery and came. இப்பதான் சவக்காடை கடந்து வருகிறேன் என்று I saw சொன்னார். all people there. எல்லா ஜனங்களையும் அங்க பார்த்தேன். They are all stretched out. No problem. எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் விரித்து படுத்து இருக்கிறார்கள் என்று. All are dead. எல்லாம் மரித்து விட்டார்கள். The moral of the story, இந்த கதையின் அர்த்தம் என்னவென்றால், if you are alive, நீங்க உயிரோடு இருப்பீர்கள் என்றால் you will have problems. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. In John chapter 16 verse 33, யோவான் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் the Lord Jesus said, இயேசு கிறிஸ்து இப்படியாக in சொல்லுகிறார், this world இந்த உலகத்தில் there will be problems. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. There will be trials. உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. But cheer up. ஆனால் திடன் கொள்ளுங்கள், I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். All the saints went through depression. எல்லா இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களும் இந்த மன அழுத்தத்துக்குள் கடந்து சென்றார்கள். Abraham went through depression in Genesis 15. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள் கடந்து சென்றிருக்கிறார். Jonah went through depression in Jonah chapter 4. யோனா 4ஆம் அதிகாரத்தில் யோனா இப்படிப்பட்ட மன அழுத்தத்தை சந்தித்து இருக்கிறார். In the book of Job you see many verses where he says it will be better if I die. யோபின் புத்தகத்தில் நாம் பார்க்கும்பொழுது அநேக வசனங்களில் நான் மரித்தால் நலமாயிருக்கும் என்ற வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். Powerful prophet Elijah, வல்லமையான தீர்க்கதரிசி எலியா அவர்கள் slaughtered all the Baal prophets. எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் வெட்டி சாய்த்து விட்ட பிறகு, But when Jezebel threatened him, ஆனா யெசபேல் பயமுறுத்தின போதோ, in 1 Kings chapter 19, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் he was depressed. அவர் இந்த மன அழுத்தத்துக்குள் கடந்து His சென்றார். soul was so broken. அவர் ஆத்துமா முறிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு He காணப்பட்டார். traveled in the desert. அவர் வனாந்தரத்தின் ஊடாக அவர் நடந்தார். In 1 Kings chapter 19 verse 4, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் requested God, please
let me die. ஆண்டவரே தயவு செய்து நான் மரிக்கட்டும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். Take my soul away. என் ஆத்துமாவை எடுத்து விடும். I am not a good man. நான் ஒரு நல்ல மனிதன் அல்ல. Those who are going through depression will say these words. இந்த மன அழுத்தத்துக்குள் கடந்து செல்கிறவர்கள் அடிக்கடி இந்த வார்த்தைகளை A பேசுவார்கள். kind of a guilt hits them. அவர்களுக்குள்ள இந்த குற்ற உணர்வு அடித்து கொண்டே இருக்கும். I am not a right person. நான் ஒரு நல்ல மனிதனே அல்ல. Listen very carefully. கவனமாக கேளுங்கள். King Saul went through depression. சவுல் ராஜா இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள் கடந்து சென்றிருக்கிறார். 1 Kings chapter 16 verses 14 to 23 if you read. 14 இலிருந்து 23 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது Saul went through depression because of jealousy. பொறாமையின் காரியத்தை நிமித்தம் சவுல் ராஜா இந்த மன அழுத்தத்துக்குள் கடந்து When he செல்கிறார். allowed depression to stay inside, அந்த மன அழுத்தம் அவருக்குள் தங்கும்படியாக அவர் அனுமதித்தது he நிமித்தம் opened his spirit for evil spirits to come inside. அசுத்த ஆவிகள் அவருக்குள்ளாக வரும்படியாக வாசல்கள் திறக்கப்பட்டது. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Don't allow evil spirits inside your life. அசுத்த ஆவிகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதிருங்கள். Don't speak about anointed servants of God. தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசாதீர்கள். Don't allow continued bad negative thoughts about others. மற்றவர்களை கொடுத்து தொடர்ந்த கெட்ட நினைவுகளையும் எண்ணங்களையும் வைத்துக் கொள்ளாதிருங்கள். Listen carefully. கவனமாக கேளுங்கள். Let me show you some of the reasons for depression. இந்த மன அழுத்தத்துக்கான காரியங்களை நான் சொல்லட்டும். Number one problem. முதலாவதான காரணம் என்னவென்றால் Failure. தோல்வி. Sometimes when people fail in life, வாழ்க்கையில் சில பேர் தோல்வியை சந்திக்கும் பொழுது love failure, லவ் ஃபெயிலியர், financial failure, பண காரியங்கள் தோல்வி, marriage failure, கல்யாண காரியங்களில் தோல்வி, losing the job, வேலையை இழக்கிறது நிமித்தம் வருகிற தோல்வி, pressure in the job, அந்த வேலையில இருக்கிற அழுத்தம், disrespected by seniors or family members, குடும்பத்தினர் நிமித்தமாகவோ இல்லனா அவர்களுக்கு மூத்தவர்கள் மூலமாக அவர்களை அவமானப்படுத்துகிற காரியங்கள், they could lead to depression. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த மன அழுத்தத்துக்குள் கொண்டு போக முடியும். Failure is the biggest cause for depression. தோல்வியானது மிக மிக முக்கியமான ஒரு காரணமாய் இருக்கிறது. What was the reason Saul was depressed? சவுல் இப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்குள் போன காரணம் என்ன? I could not defeat Goliath. David defeated Goliath. என்னால இந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியவில்லை, ஆனா தாவீது மேற்கொண்டு விட்டானே. I am a failure. நான் ஒரு தோல்வி. That is the reason depression came over him. அந்த காரணம் தான் அவருக்குள்ள அந்த மன அழுத்தம் வர ஆரம்பித்தது. Why do so many young girls commit suicide? ஏன் அநேக வாலிப பெண் பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக போகிறார்கள்? Why are they not speaking with the parents? ஏன் பெற்றோர்களோடு அவர்கள் பேசுவதில்லை? Love failure. ஏனால் காதல் தோல்வியின் நிமித்தம். Some boys are not speaking with their own parents ஆண் பிள்ளைகள் தன் பெற்றோர்களோடு பேசுவதே கிடையாது. because they didn't get a job so far. ஏனென்றால் அவர்களுக்கு வேலையே கிடைக்காதது நிமித்தம். So they feel depressed. அதன் காரணமாக அவர்கள் மன அழுத்தத்துக்குள் கடந்து They செல்கிறார்கள். don't know how to handle it. அதை எப்படி கையாளுவது என்று அவர்களுக்கு So தெரியவில்லை. they take to drinking. அதனால போய் குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். Some of them start seeing pornography. சில பேர் pornography பார்க்க ஆரம்பித்து My விடுகிறார்கள். dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, like a disease, அது ஒரு வியாதியை போல depression also can be changed. இந்த மன அழுத்தம் கூட மாற்ற முடியும். It can be healed. அது சுகமாக்க முடியும். There is a solution for it. அதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. Number 2, இரண்டாவதாக reason for depression, அந்த மன அழுத்தத்துக்கான காரணம் fear of future. எதிர்காலத்தை குறித்ததான பயம். Naomi was so depressed when she lost her husband and her children. நயோமி தன் கணவனையும் பிள்ளைகளையும் இழந்த அந்த சூழ்நிலையில் எதிர்காலத்தை குறித்து மிகவும் ஒரு பயத்தோட So காணப்பட்டாள். she said, அவள் இப்படியாக சொன்னாள், don't call me Naomi, என்ன நகோமி என்று சொல்லாதீர்கள், call me Mara. மாறா என்று என்னை கூறுங்கள். My life has become bitter. என் வாழ்க்கை கசந்து போய்விட்டது. Because she did not see a good future for her. ஏன்னா அவள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அவளால பார்க்கவே முடியவில்லை. But did God leave her like that way? ஆனா ஆண்டவர் அவளை அப்படியே கைவிட்டு விட்டாரா? She allowed Ruth to stay along with her. கர்த்தர் ரூத்தை நகோமியோட கூட இருக்கும்படியாக செய்தார். And he sent Boaz. போவாசை அனுப்பினார். And he gave Obed the baby. ஓபேத் என்கிற ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்க Obed தேவன் got கிருபை Jesse. ஓபே ஜெஸ்ஸியை பெற்றெடுத்தார். And Jesse got David. ஜெஸ்ஸி மூலமாக தாவீதின் கோத்திரம் வருகிறது. You never know about your future. உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. Don't take a permanent decision
solution for a temporary problem. ஒரு தற்காலிகமான பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள். Somebody shout hallelujah. ஹalleluya என்று சொல்லலாமா? Brother, sister, அன்பான சகோதர Corona சகோதரிகளே, will disappear. கொரோனா போய்விடும். Depression or whatever, this lockdown will go away. இந்த லாக்டவுனோ இந்த மன அழுத்தம் இதெல்லாம் போய்விடும். You are going to be an overcomer. நீங்கள் ஒரு ஜெயாளியாக நிற்க You will போகிறீர்கள். come out like an eagle. நீங்கள் கழுகுகளை போல வெளியே வர போகிறீர்கள். Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாமா? Because God has not given us a spirit of fear. ஏன்னா கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் 2 Timothy chapter 1 verse 7 says, 2 தீமோத்தேயு 1:7 இப்படியாக சொல்லுகிறது. For the spirit God gave us does not make us timid, but gives us power, love and self-discipline. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். You have a bold spirit. உங்களுக்குள்ள ஒரு பலமும் தைரியமுள்ள ஆவி இருக்கிறது. That is why God spoke to Joshua and said, அதனால தான் ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசி இப்படியாக சொல்லுகிறார். do not be discouraged. நீ பயப்பட வேண்டாம். Be strong. நீ உறுதியாக தைரியமாக இரு. I will never leave you nor forsake you. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. I will be with you and I will help you. நான் உன்னோட கூட இருந்து உனக்கு நான் உதவி செய்வேன். Joshua chapter 1 verse 9 he says that. யோசுவா 1:9 இப்படியாக சொல்லுகிறது. I am with you. நான் உன்னோட கூட இருக்கிறேன். Don't worry about the future. எதிர்காலத்தை குறித்து நீ கலக்கம் அடைய வேண்டாம். Somebody lift your hands and say, Jesus is with me. இயேசு என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லலாமா? Do not fear. பயப்படவே பயப்படாதீர்கள். Number 3. மூன்றாவதாக Comparison with others. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து வருகிற பயம். When some people succeed, சில பேர் நன்றாக வாழ்க்கையில வரும் பொழுது we are offended. நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அல்லவா? They are succeeding. அவங்க நல்லா இருக்கிறாங்களே, They are coming up. அவங்க நல்ல வாழ்க்கையில முன்னேறி கொண்டு வருகிறார்களே. Oh, this sister, he also, she also. ஐயோ, இந்த சிஸ்டர் இவங்களும் நல்லா வந்து கொண்டு They இருக்கிறார்கள். were nothing. அவங்க ஒண்ணும் இல்லாம இருக்கிறத But நான் now they பார்த்தேன். are successful. ஆனா இப்ப பாருங்க நல்ல ஜெயமான ஒரு வாழ்க்கையாக Look இருக்குது. at me. ஆனா என்ன பாரு, I am nothing. நான் ஒன்றுமே இல்லை. Then you turn to God. ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட திரும்பும் பொழுது, God, I am so sincere. ஆண்டவரே நான் இவ்வளவு உண்மையாக இருக்கிறேனே, Why? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள், Why is my life like this? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது ஆண்டவரே? You start fighting with your family. உங்க குடும்பத்தோட கூட சண்டை போட ஆரம்பித்து You விடுகிறீர்கள். tell your husband, உங்க கணவன் கிட்ட இப்படி சொல்றீங்க. look at that family. பாருங்க அந்த குடும்பத்தை பாருங்க, How that man is working. எப்படி அந்த மனிதன் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். How she is wearing jewels. எவ்வளவு நகைகளை போட்டு How கொண்டு they bought இருக்கிறார். a house. எப்படி ஒரு நல்ல வீடு வாங்கி இருக்காங்க பாருங்க. Look at us. நானா நம்மள பாருங்க. What is in our life? நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கிறது? Comparison can bring depression. இப்படிப்பட்ட காரியங்கள் மன அழுத்தத்தை கொண்டு வர முடியும். Many of the divorces are because comparing their family with other families. அநேக விவாகரத்து வருகிறதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் குடும்பத்தை மற்ற குடும்பங்களோடு ஒப்பிட்டு பார்த்து வருகிற பிரச்சனைகள் தான். The first murder in the Bible happened because of comparison. வேதத்தில் நடந்த முதலாவது கொலையானது ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு பார்த்தது நிமித்தம் வந்த காரணம் தான். First murder was because of depression. அந்த மன அழுத்தத்து நிமித்தம் தான் முதல் கொலை காணப்பட்டது. Cain and Abel. காயினும் ஆபேலும். Genesis chapter 4 ஆதியாகமம் 4 verses 5 to 7. வசனங்கள் 5 வரையும் வாசித்து பார்ப்பீர்கள். Both of them brought offering. ரெண்டு பேரும் காணிக்கைகளை கொண்டு வருகிறார். Cain from the produce of the field. காயின் அந்த நிலத்தில் விளைந்த எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார். And Abel from the flock that he was rearing. ஆபேல் தான் வைத்து கொண்டிருந்த மந்தையிலிருந்து காணிக்கையை கொண்டு வருகிறார். Both of them offered the sacrifice. ரெண்டு பேரும் பலி செலுத்துகிறார்கள். When God accepted the sacrifice of Abel, ஆபேலின் காணிக்கையை தேவன் அங்கீகரித்தது நிமித்தம் that brought jealousy and irritation in the heart of Cain. காயினின் இருதயத்தில் பயங்கரமான ஒரு எரிச்சலும் கசப்பும் வர ஆரம்பித்தது. His face changed. அவன் முக நாடி வேறுபட்டது. Listen carefully. கவனமாக கேளுங்கள். Jealousy இப்படிப்பட்ட பொறாமையின் is like cancer. அது கேன்சரை போன்றது. The Lord wanted to get Cain out of the depression. அந்த காயினை இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Genesis 4:6. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். Why are you angry? ஏன் இப்படி கோபமாக இருக்கிறாய்? Why is your face downcast? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? If you do what is right, நீ நன்மை செய்தால் will you not be accepted? மேன்மை இல்லையோ? But if you do not what is right, நீ நன்மை செய்யாதிருந்தால் sin is crouching at your door. பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். It desires to have you. அது அவன் ஆசை அதை பற்றி இருக்கும். But you must rule over it. நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று. If you do not do what is right, நன்மையான காரியங்களை செய்யவில்லை என்றால் sin will lie at your door. பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும். In Tamil it is a wrong translation. தமிழ்ல தவறாக போடப்பட்டிருக்கிறது. It says your desire will be about him. அது சொல்லுகிறது அவன் ஆசை அதை பற்றி இருக்கும் என்று. No, that is wrong. அது தவறு. It is actually sin desires to have you. பாவம் உன்னை பற்றி பிடிக்க வேண்டும் என்று என்கிறது. But you must overrule it. ஆனா நீ அதை மேற்கொண்டு ஆள வேண்டும். Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாமா? Did you understand? புரிந்து கொள்கிறீர்களா? God warned Cain. கர்த்தர் ஏற்கனவே காயினுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். Don't allow depression. நீ இந்த மன அழுத்தத்துக்குள் போகாதே. It will lead to sin called murder. கொலை என்கிற பாவத்திற்குள் உன்னை நடத்தி செல்லும். Cain did not overcome the jealousy and the depression. அந்த பொறாமையையும் அந்த மன அழுத்தத்தையும் அவன் மேற்கொள்ளவில்லை. And so he lost it. அதனால அவன் அதை இழந்தான். He killed his own brother. அவன் சொந்த சகோதரனை அவன் கொலை He செய்தான். became accursed of God. அவன் தேவனால் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். Oh, I am ugly. நான் அசிங்கமாக இருக்கிறேன். Why is God unfair to me? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி இருக்கிறார் என்ன? Other families are so happy. மற்ற குடும்பங்கள் பயங்கர சந்தோஷமாக இருக்கிறார்களே. They are without powder itself, how's their face is glowing. அவங்க ஒண்ணுமே இல்லனா கூட அழகா இருக்கிறார்களே. I am dark and black. நான் கருப்பா அசிங்கமா இருக்கிறேன். My teeth is coming out like என் பல்லு இப்படி வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. like a monkey. குரங்க போல. Oh, why? ஏன் இப்படி இருக்குது ஆண்டவரே? Listen very carefully. கவனமாக கேளுங்கள். Do not go into depression. அந்த மன அழுத்தத்துக்குள் கடந்து செல்லாதீர்கள். You are fearfully and wonderfully made. நீங்கள் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். Why am I born poor? ஏன் நான் ரொம்ப ஏழையாக பிறந்திருக்கிறேன்? Listen. கவனிங்கள். God has a way to lift you up. கர்த்தர் ஒரு வழியை உங்களை உயர்த்தும்படியாக வைத்திருக்கிறார். The reason for depression, fourth point, is guilt. மன அழுத்தம் வருவதற்கு நான்காவது காரணம் குற்ற மனசாட்சி. David goes through depression because of guilt. தாவீது மன அழுத்தத்துக்குள் கடந்து செல்லுகிறார் இப்படிப்பட்ட குற்ற மனசாட்சி நிமித்தம். He says my bones are dried up. அவர் சொல்லுகிறார் என் எலும்புகள் உலர்ந்து காணப்படுகிறது. Psalm 32 verse 3 and 4. சங்கீதம் 32 வசனங்கள் 3, 4. He says your hand was upon me day and night. அவர் சொல்லுகிறார் உன் கரம் என் மேல் இரவும் பகல் என் மேல் அமர்ந்திருந்தது. Sometimes when you have sinned, சில வேளைகளில் நீங்கள் பாவம் செய்திருப்பீர்கள் என்றால் you will feel as if being holy is a heavy thing. நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறது பாரமான காரியத்தை போல நீங்கள் உணருவீர்கள். Satan the accuser will accuse you. பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறவன் உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். You will feel worthless. நீங்கள் ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்கள் போல இருப்பீர்கள். What do you do? அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும்? What do you do? அந்த நேரத்தில் என்ன செய்வீர்கள்? Do you remain in sin? நீங்கள் அப்படியே பாவத்திலே இருப்பீர்களா? Do you expect something bad to happen to you? இல்லை என்றால் உங்களுக்கு ஏதாவது தவறான காரியம் நடக்க வேண்டும் என்று Or are you going எதிர்பார்ப்பீர்களா? to expect that God will kill you? இல்லை என்றால் தேவன் உங்களை கொலை செய்ய போகிறார் என்று எதிர்பார்ப்பீர்களா? No sir. இல்ல Definitely God will bring you out of it. கண்டிப்பாக தேவன் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். God will forgive your sin. கர்த்தர் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார். Psalm 51. சங்கீதம் 51. When David cried out to the God, தாவீது கதறி ஆண்டவர்கிட்ட when he அழுது repented of the sin, அந்த பாவத்திற்காக அவர் மனஸ்தாபப்பட்ட பொழுது God forgave him. கர்த்தர் அவனை மன்னித்து So much so that God forgot about the sin that David committed. தாவீது செய்த அந்த பாவத்தை தேவன் மறந்தே விட்டார். If we confess our sins, நாம் நம் பாவங்களை அறிக்கை செய்வோம் He என்றால் is faithful and just to forgive our sins அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு கிருபை and to உள்ளவராய் cleanse us இருக்கிறார். from all our unrighteousness. எல்லா பாவமான காரியங்களிலிருந்தும் நம்மை கழுவ வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. That is the promise that David clinged on to. இந்த வாக்குத்தத்தத்தை தான் தாவீது பற்றி பிடித்துக்கொண்டு அவர் He பேசினார். said, cleanse me with hyssop. அவர் சொல்லுகிறார் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். I will be cleansed. அப்பொழுது நான் சுத்தமாவேன். I will become holy. நான் கழுவின பிறகு பரிசுத்தமாய் இருப்பேன். You can be prosperous. நீங்கள் செழிப்புள்ளவர்களாய் இருக்க God முடியும். has a better future for you. கர்த்தர் உங்களுக்கு நன்றான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். I want to close.
நான் முடிக்க இருக்கிறேன். But before that, அதற்கு முன்பாக Pastor, you said all the reasons for depression. பாஸ்டர், நீங்க மன அழுத்தத்துக்கான எல்லா காரியங்களையும் சொன்னீர்கள். How to come out of depression? ஆனா இந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி வெளியே வருவது? Turn with me to 2 Corinthians chapter 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் Verse 8 and 9. வசனங்கள் 8, 9. We are hard pressed on every side, yet not crushed. We are perplexed, but not in despair. Persecuted, but not forsaken. Struck down, but not destroyed. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. Brother, sister, அன்பான சகோதர during this சகோதரிகளே, corona period, இந்த கொரோனா காலகட்டத்தில் are you pressed from all sides? நீங்கள் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு கொண்டு Listen இருக்கிறீர்களா? to me. கவனமாக கேளுங்கள். Don't turn your Bible. வேதாகமத்தை திருப்பாதீர்கள். Look at me. என்ன பாருங்க The இப்பொழுது. Lord wants to tell you, கர்த்தர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்ல pressed from வேண்டும். all sides. நீங்க எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு இருக்கிறீர்கள். Don't be distracted. நீங்கள் கவனத்தை இழந்து விடாதீர்கள். The word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது you என்னவென்றால், will not fall down. நீங்கள் கீழே விழுவதில்லை. You might be pressed, நீங்கள் மிதிக்கப்பட்டு இருக்கலாம், but you will not be broken. ஆனா நீங்கள் உடைக்கப்பட்டு You போவதில்லை. will be pushed, நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம், but you will not fall down. ஆனா நீங்கள் கீழே விழுவதில்லை. Somebody lift your hands and shout an amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று So சொல்லலாமா? how to overcome depression? எப்படி இந்த மன அழுத்தத்தை மேற்கொள்ளுவது? Number 1, முதலாவதாக cast all your burdens on Jesus. எல்லா பாரங்களையும் இயேசுவின் மேல் வைத்து விட வேண்டும். He can carry your load. அவர் உங்களுடைய எல்லா பாரத்தையும் சுமக்க Matthew முடியும். chapter 11 verse 28. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Come to me all who are weary and burdened, and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் மாறுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Number 2, இரண்டாவதாக, fill your thoughts with positive things. உங்கள் எண்ணங்களை சரியான எண்ணங்களினால் நிரப்பி வையுங்கள். Fill with the positive. நேர்மறையான எண்ணங்களினால நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். Philippians chapter 4 verse 8. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் The வசனம். Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, finally brothers and sisters, கடைசியாக சகோதரரே, whatever is true, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, whatever is noble, ஒழுங்குள்ளவைகள் எவைகளோ, whatever is right, நீதியுள்ளவைகள் எவைகளோ, whatever is pure, கற்புள்ளவைகள் எவைகளோ, whatever is lovely, அன்புள்ளவைகள் எவைகளோ, whatever is admirable, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, anything is excellent புண்ணியம் எதுவோ, or praiseworthy, புகழ் எதுவோ, think about such things. அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Don't think about negative things. நெகட்டிவான காரியங்களை யோசிக்காதிருங்கள். Your mind is the factory of depression. உங்கள் மனதுதான் இந்த மன அழுத்தத்தின் ஃபேக்டரியாக இருக்கிறது. It can either manufacture joy or depression. அது சந்தோஷத்தை உற்பத்தி செய்து உங்களுக்கு கொடுக்க முடியும், இல்லை என்றால் இந்த மன அழுத்தத்தை உற்பத்தி செய்து உங்களுக்கு கொடுக்க முடியும். Proverbs 3:5-6 says, நீதிமொழிகள் 3:5-6 இப்படியாக trust சொல்லுகிறது, in the Lord with all your heart. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், Don't lean to your own understanding. உன் சுய புத்தியின் மேல் You சாயாமல், will not understand the present situation. இந்த காலகட்டத்தை நீங்கள் புரிந்து You கொள்ள have to முடியாது. just blindly trust the Lord. நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு தேவனை விசுவாசிக்க வேண்டும். Number 3, மூன்றாவதாக, surround yourself with people who encourage you, not condemn you. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்களை குற்றப்படுத்துகிறவர்களோடு நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள். Someone with whom you can be yourself. நீங்க யார்கிட்ட உங்கள் உண்மையா உங்களுடைய காரியங்களை பேச முடியுமோ அப்படிப்பட்டவர்களோடு சூழ்ந்து கொள்ளுங்கள். Someone with whom you can even tell them your failures. உங்கள் தோல்விகளை கூட அவர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களோட, Even tell them your sinful nature. உங்கள் பாவமான காரியங்களை கூட அவர்கள்கிட்ட சொல்ல முடியுமானால் அப்படிப்பட்டவர்களோடு கூட இருங்கள். Someone who will not go around gossiping you. உங்களை பத்தி போய் மற்ற இடத்துல பேசாதவர்களாய் இருக்கிறவர்கள். Surround yourself with people. அப்படிப்பட்டவர்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். Don't go solo. தனியாக போய் விடாதீர்கள். Don't be in solitude.
தனியாக சோகமா ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டிருக்காதீர்கள். Always be in the company of good friends. எப்போதுமே நல்ல நண்பர்களோடு இருக்கிற ஐக்கியத்தில் இருங்கள். Job 16:20-21 says. யோபு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-21. In English it's beautiful. ஆங்கிலத்தில் அழகாக My போடப்பட்டிருக்கிறது. intercessor is my friend. என் திறப்பின் வாசல்ல இருக்கிறவர் என் நண்பராய் இருக்கிறார். And my eyes pour out with tears to God. என் கண்களினால் நீர் தேவனுக்கு முன்பாக ஊற்றப்படுகிறது. On behalf of me, என் நிமித்தம் he pleads with God அவன் எனக்காக தேவனோடு கூட பரிந்து as பேசிக் one கொண்டிருக்கிறான். pleads for a friend. ஒரு நண்பருக்காக பரிந்து பேசுவதை போல பரிந்து பேசிக் Do you know கொண்டிருக்கிறான். whom Job is referring here? யாரை குறித்து யோபு பேசுகிறார் என்று தெரியுமா? In the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தில் Jesus Christ, இயேசு கிறிஸ்து the intercessor, அவர்தான் நம் திறப்பின் வாசலில் நின்று as a மன்றாடுகிறவர். man who pleads for his friend. ஒரு மனிதன் எப்படியாக அவன் நண்பனுக்காக திறப்பில் நிற்பாரோ, He says, there is an intercessor for me. அவர் சொல்லுகிறார், எனக்காக ஜெபிக்கிற ஒரு பரிந்து பேசுகிறவர் இருக்கிறார். Even today, இன்றைக்கும் கூட there is an intercessor for us. உங்களுக்காக பரிந்து பேசுகிறதற்கு ஒருவர் His இருக்கிறார். name is Jesus Christ. அவர் பேர் இயேசு கிறிஸ்து. Like Job, யோபை போல he will change your season. உங்களுடைய சூழ்நிலையும் காலங்களையும் மாற்றி For விடுவார். all your trouble, நீங்கள் கடந்து போன எல்லா he will give you பிரச்சனைகளுக்கும் double. அவர் இரட்ட தனையாக உங்களுக்கு தரப்போகிறார். So come out of depression. அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வாருங்கள். Number 4, நான்காவதாக, talk to your soul. உங்கள் ஆத்மாவோடு பேசி Confess how much you trust God. நீங்கள் எவ்வளவு தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை அறிக்கை செய்யுங்கள். Psalm 42 verse 11. சங்கீதம் 42:11 David is speaking to his soul. தாவீது அவருடைய ஆத்மாவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Why my soul are you downcast? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? Why so disturbed within me? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? Put your hope in God. தேவனை நோக்கி காத்திரு. For I will yet praise him, என் முகத்திற்கு ரட்சிப்பும் my Savior and my God. என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். Hallelujah. ஹல்லேலூயா. That brings us to the 5th point. இது இப்பொழுது நாம் 5வது பாயிண்ட்க்கு வருகிறோம். How to overcome depression? எப்படி இந்த மன அழுத்தத்தை மேற்கொள்ளுவது? Praise God. தேவனை துதிப்பது. Praise God for what he has done in your life so far. இவ்வளவு நாட்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். Praise God in Psalms. சங்கீதங்கள் மூலமாக தேவனை துதிக்க வேண்டும். I don't have time. Psalm 40 verse 1 to 3. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. God will put a new song in your mouth. ஆண்டவர் உங்கள் வாயில ஒரு புதிய பாடலை கொடுப்பார். Many times பல வேளைகளில் in my life, என்னுடைய வாழ்க்கையில் whenever I've gone through depressing seasons, நான் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தத்தின் காலகட்டத்துக்குள் நான் கடந்து I have சென்றேனோ, birthed new songs. புதிய புதிய பாடல்கள் பிறந்திருக்கிறது. My wife is a witness. என் மனைவி அதற்கு சாட்சி. When I am pressed very hard, நான் எப்போலாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு காணப்படுகிறேனோ, I will say, Lord, I am like grape juice. நான் சொன்ன ஆண்டவரே, ஒரு கிரேப் ஜூஸை போல நான் இருக்கிறேன் The சுவாமி. more you crush me, நீங்க எவ்வளவு என்ன கசக்கி புழிகிறீர்களோ, you will not get sewage water. என்னை எவ்வளவாக புழிந்தெடுத்தாலும் கழனி நீர் வெளியே வருவதில்லை. Only grape juice will come. கிரேப் ஜூஸ் தான் வெளியே வரும். Only worship will come. ஆராதனை மாத்திரம் தான் வெளியே வரும். I always tell Satan, நான் எப்பொழுதுமே பிசாசுகிட்ட இப்படி சொல்லுவேன், Satan, பிசாசே, don't trouble me too much. நீ என்ன ரொம்ப பிரச்சனை கொடுக்காத. I am going to write more songs. நான் இன்னும் நிறைய பாடல்களை நான் எழுத I will போகிறேன். write songs that will declare the defeat of yours. பிசாசின் தோல்வியை பிரகடனப்படுத்துகிற பாடல்களை நான் எழுதுவேன். Somebody shout hallelujah. ஹalleluya என்று சொல்லலாம். How to come out of depression? எப்படி இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவது? Number 6, ஆறாவதாக, resolve the conflicts. எல்லா சண்டைகளையும் நீங்கள் சீர் செய்ய வேண்டும். Go and compromise. நீங்க போய் ஒப்புரவாக வேண்டும். Please go and resolve it. தயவு செய்து போய் எல்லாவற்றையும் சீர் செய்து விடுங்கள். Even if you have not made a mistake, நீங்க தப்பே பண்ணலனாலும் பரவாயில்லை, just go and speak. நீங்க போய் பேசி விடுங்கள். Break that balloon. அந்த பலூனை நீங்கள் உடைத்து விட வேண்டும். Don't allow anything to come in between you and your loved ones. உங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் நேசிக்கிறவர்களுக்கும் நடுவேக எந்த காரியமும் வருவதற்கு அனுமதிக்காதீர்கள். If you have a doubt about your wife, உங்களுக்கு மனைவியை பத்தி உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால், you sit with her and discuss. நீங்க அவர்களோடு கூட உட்கார்ந்து பேசி முடிவுக்கு If you வாருங்கள். don't like something about your husband, உங்கள் கணவரை குறித்து சில காரியங்கள் பிடிக்கவில்லை என்றால், don't go and tell everyone about it. நீங்க போய் எல்லார்கிட்டயும் போய் அந்த காரியங்களை குறித்து பேசாதீங்க. Sit with your husband and resolve it.
கணவனோடு கூட உட்கார்ந்து அந்த காரியத்தை சீர் செய்து When விடுங்கள். you both sit at the feet of God, நீங்க ரெண்டு பேரும் தேவனுடைய பாதத்தில் உட்காரும் there பொழுது is no problem that can be not solved. எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையும் அங்க கிடையாது. We look like a perfect couple. நாங்க வந்து ஒரு ஏற்ற ஒரு கப்பலை போல இருக்கிறோம். This is my wife for your information. Some people are saying அந்த சிஸ்டர் பிரதருக்கு நல்லா டிரான்ஸ்லேட் பண்றாங்களே, வேற யாரும் இல்லைங்க, என் மனைவி தான். This is my wife. இது என்னுடைய மனைவி. We have had times when we agree with each other. நாங்க சில வேளைகளில் ரெண்டு பேரும் இணைந்து சில காரியங்களை செய்வோம். Sometimes we don't agree. சில வேளைகளில் நாங்கள் இணைந்து செய்ய முடிவதில்லை. But that doesn't mean that I don't love her. அதனால நாங்க இருவரும் நேசிப்பதில்லை என்றல்ல. We might disagree. நாங்கள் வேறுபட்ட கருத்துகளோடு இருக்கலாம். But we agree to disagree. ஆனா நாங்கள் இணைந்து அந்த காரியத்தை நாங்கள் முறியடிக்கிறோம். I cannot make everything for her to agree what I agree. நான் எந்தெந்த காரியங்களை தேர்ந்தெடுக்கிறேனோ எல்லாவற்றையும் அவர்களும் சேர்ந்து அந்த காரியத்தில் உடன்பட வேண்டும் என்று நான் விரும்புவதில்லை. We have to resolve the conflicts. நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் சீர் செய்ய வேண்டும். Because we resolved it, நாங்கள் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சீர் செய்தது நிமித்தம் we are standing as a family and ministry. இன்றைக்கு குடும்பமாக நின்று கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். Otherwise we could have gone into depression. இல்லை என்றால் நாங்கள் மன அழுத்தத்துக்குள் கடந்து சென்றிருக்க She முடியும். could have thought, அவள் இப்படியாக யோசித்திருக்கலாம். my husband is very popular. என் கணவர் பயங்கர ஃபேமஸாக இருக்கிறார். What about me? என்ன குறித்து என்ன? I am just a housewife. நான் சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்கிறவளை Many போல powerful இருக்கிறேன். ministers' wife are going through it. அநேக வல்லமையான தேவதாசர்களின் மனைவிமார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து My dear sister, என் அன்பான சகோதரி, don't allow Satan to attack you. பிசாசை இப்படிப்பட்ட காரியங்களை உங்களை அட்டாக் செய்ய நீங்கள் You are இடம் really கொடுக்காதீர்கள். worth something. நீங்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். Whatever you are doing is contributing to the building of the church. நீங்கள் எதெல்லாம் செய்கிறீர்களோ தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புகிற காரியங்களாய் இருக்கிறது. Housewives, வீட்டில் இருக்கிற பெண்மணிகளே, don't think bad about உங்களை yourself குறித்து தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். more than your husband. உங்கள் கணவரை காட்டிலும் You are doing a great job. நீங்கள் அருமையான விலையேற பெற்ற வேலையை You are செய்கிறீர்கள். taking care of your children. நீங்கள் பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் You are கொண்டிருக்கிறீர்கள். cooking. நீங்கள் You are சமைக்கிறீர்கள். washing. நீங்கள் எல்லாவற்றையும் You make துவைக்கிறீர்கள். them comfortable when they come home. அவர்கள் வீடுகளுக்கு வரும்போது அவர்களை சுகபோகமாக You are the வைத்திருக்கிறீர்கள். greatest inspiration. நீங்கள் தான் அவர்களுக்கு விலையேற பெற்ற ஒரு நம்பிக்கையாக எதிர்பார்ப்பாக But even இருக்கிறீர்கள். beyond this, இதை காட்டிலும் if you are still depressed, நீங்க மன அழுத்தத்துக்குள் இருப்பீர்கள் என்றால் go to your pastor. உங்கள் போதகர் இடத்தில் கடந்து செல்லுங்கள். Go to your pastor. உங்க பாஸ்டர் கிட்ட நீங்கள் போக Seek வேண்டும். counseling. நல்ல கவுன்சிலிங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். Don't stand with him at the end of the service and try to explain the problem to him when 100 people are surrounding you. 100 பேர் உங்களை சுத்தி இருக்கும்போது சர்வீஸ் முடிகிற நேரத்துல பக்கத்துல போய் நின்று உங்கள் பிரச்சனையை பேச நினைக்காதீர்கள். Take a personal appointment. ஒரு பர்சனலாக ஒரு அப்பாயின்ட்மென்ட்டை எடுத்து Go and meet him personally அவரோட போய் பர்சனலாக மீட் பண்ணி and pray with him. அவரோட கூட ஜெபம் செய்யுங்கள். Pray with the elders. மூப்பர்களோட ஜெபம் செய்யுங்கள். God will change your depression. கர்த்தர் உங்கள் எல்லா மன அழுத்தத்தையும் மாற்றி God will break கர்த்தர் அதெல்லாவற்றையும் உடைத்து விடுவார். and set you free. உங்களை விடுதலையாக்கி விடுவார். Number 8. எட்டாவதாக, still you are not happy. இன்னும் நீங்க சந்தோஷமாக இல்லை You என்றால் feel that you are gone through a psychotic disorder. பயங்கரமான ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் குள்ள போகிற மாதிரி இருக்குது என்றால், I am a pastor but I am still not scared to say this. Go see a doctor. போய் ஒரு டாக்டரை போய் நீங்கள் பார்க்க வேண்டும். Some depressions are because of neurological disorder. சில மன அழுத்தங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிமித்தம் வருகிறது. Hypertension, இரத்த அழுத்தத்து நிமித்தம் இந்த மன அழுத்தம் வரக்கூடும். diabetics, சர்க்கரை நோயினால வரக்கூடும். these can cause mood swings. இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது உங்களுடைய மனநிலை இங்கேயும் அங்கேயும் அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும். There is no harm in taking medical advice. நீங்க போய் ஒரு மருத்துவரை சந்தித்து நீங்கள் உதவி பெறுவதுக்கு தவறே கிடையாது. Don't go to somebody who will teach you yoga. யோகா சொல்லி கொடுக்கறவங்க கிட்ட மாத்திரம் போயிராதீங்க. Don't go to somebody who will say, let us do some mantram and turn away all the bad things in your life. வாங்க வாங்க கொஞ்சம் மந்திரம் பண்ணி எல்லா கெட்ட காரியங்களையும் சரியாக்கிரலாம் சொல்றவங்க கிட்ட எல்லாம் போய் No, nothing will change depression. Only the name of Jesus Christ. இயேசுவின் நாமம் மாத்திரம் தான் இந்த மன அழுத்தத்தை மாற்ற முடியும். Go see a good Christian psychiatrist. போய் ஒரு நல்ல கிறிஸ்தவ மனநிலை மருத்துவரை போய் சந்தியுங்கள். Number 9. 9வதாக, don't sit at home.
சும்மா வீட்ல உட்கார்ந்து இருக்காதீங்க. Do something. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. Get to work. போய் வேலைக்கு போலாம். Hey, do some work. ஏதாவது போய் வேலை Go செய்யுங்க. to school. ஸ்கூலுக்கு போங்க. It's okay you failed in your exam. பரவாயில்ல, நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் Go பரவாயில்ல. and meet that exam. போய் திரும்பவுமாக அந்த எக்ஸாமை எழுதி You have to overcome it. நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும். Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாம். Last but not the least. கடைசியாக Number 10. 10வதாக Rejoice in the Lord. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் Again I say rejoice. திரும்பவுமாக சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். Listen very carefully. கவனமாக கேளுங்கள். The devil can bring problems, பிசாசு பிரச்சனையை கொண்டு வரலாம், but he doesn't know the future. ஆனா அவனுக்கு எதிர்காலத்தை குறித்து தெரியாது. He can anticipate what is coming. வர காரியங்களை உணர முடியும், He doesn't know the details. ஆனா எந்த விவரங்களும் அவனுக்கு தெரிவதில்லை. Otherwise he could have killed Jesus when he was born, no? இல்லை என்றால் இயேசுவை பிறக்கும் போதே கொலை செய்திருக்க He முடியும். knew Jesus was going to be born, அவனுக்கு தெரியும் இயேசு பிறக்க போறாரு என்று. but he did not know where Jesus will be born and who is Jesus. எங்க இயேசு பிறக்க போறார், யார் இயேசு என்கிற விவரங்கள்லாம் அவனுக்கு That is why மறைக்கப்பட்டது. all the babies under the age of 2 were killed. அதனால தான் 2 வயசு கீழ இருந்த எல்லா குழந்தைகளும் கொலை So செய்யப்பட்டார்கள். he doesn't know the details. அவனுக்கு எந்த விவரங்களும், முழு விவரங்கள் தெரியாது. Tell Satan, Satan, பிசாசு கிட்ட சொல்லுங்க, பிசாசே, you don't know the details that God has a blessing in my life. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களின் விவரங்கள் உனக்கு தெரியாது. So don't try to question me what you will do, what you will do, what you will do. அதனால சும்மா என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்காத, நீ என்ன பண்ண போற, என்ன பண்ண போறன்னு சொல்லி. I know my Redeemer lives. எனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. All things are possible with my God. என் தேவனால் எல்லாம் கூடும். This is the way to overcome depression. இப்படிதான் மன அழுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். Rejoice, children of God. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். Speak to your soul. உங்கள் ஆத்துமாவோடு பேசுங்கள். Rejoice in your soul. சந்தோஷமாய் உங்கள் ஆத்துமாவில் களி கூறுங்கள். Take a good bath. நல்லா போய் குளிங்க. Some people when they go through depression, சில பேர் மன அழுத்தத்துக்குள் I போகும்போது have seen it. நான் அதை பார்த்திருக்கிறேன். Bad smell comes from their. கெட்ட துர்நாற்றம் அவர்கள் சரீரத்திலிருந்து வரும். I don't know, it is because of a chemical reaction. ஒருவேளை அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக கூட இருக்கலாம். Please தயவு செய்து don't allow your heart's health to go deteriorate. உங்கள் மனநிலை பாதிக்கப்பட விடாதீர்கள். Smile. சிரிங்க. Be happy. சந்தோஷமா இருங்கள். Be content with what you have. என்ன இருக்குதோ அதுல திருப்தியாக இருங்கள். God will change the season. கர்த்தர் இந்த காலகட்டத்தை மாற்றுவார். We are more than conquerors. நாம் முற்றிலும் ஜெயாளிகளாய் We இருக்கிறோம். are champions. நாம் சாம்பியன்ஸ் ஆக We will இருக்கிறோம். overcome depression. நாம் இந்த மன அழுத்தத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய் You are இருப்போம். eagle. நீங்கள் ஒரு கழுகு. Your business will rise. உங்கள் வியாபாரம் எழும்பும். Your family will rise. உங்கள் குடும்பம் எழும்பும். Your children will rise up. உங்கள் பிள்ளைகள் எழும்புவார்கள். Don't worry my soul. என் ஆத்துமாவே நீ கவலைப்படாத. God is with you. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Sing to your soul. உங்கள் ஆத்துமாக்கு ஒரு பாட்டை பாடுங்கள். Let us sing this song together. இப்பொழுது நாம் இந்த பாடலை இணைந்து பாடலாம். அத்துமணியேன் கலங்குகிறா, தேவனை நோக்கி அமர்ந்திரு. அத்துமணியேன் தீயங்குகிறா, தேவனை நோக்கி காத்திரு. உன் தேவன் என்றென்றும் கைவிடுவதில்லை, உன் இரட்சகர் என்றும் உன்னை மறப்பதில்லை. உன் தேவன் என்றென்றும் கைவிடுவதில்லை, உன் இரட்சகர் என்றும் உன்னை மறப்பதில்லை. ஆத்துமணியேன் கலங்குகிறார், தேவனை நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமணியேன் தீயங்குகிறார், தேவனை நோக்கி காத்திரு. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வேளையிலே நம்மோடு கூட இருக்கிற அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. Come on, let's lift our hands. கரங்களை உயர்த்தி தேவனை நாம் ஆராதிக்க ஆரம்பிக்கலாமா?
Everybody lift your hands. எல்லாரும் கரங்களை உயர்த்தி Let us start praising God. தேவனை துதிக்க ஆரம்பிக்கலாமா? Do not worry about your future. உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். Corona will go away. கொரோனா போய்விடும். Christ is greater than corona. கிறிஸ்து கொரோனாவை விட பெரியவர். And he wants you to tell you today. இன்றைக்கு இதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். You are an overcomer. நீங்கள் ஒரு ஜெயாளி. Cast all your cares upon him. எல்லா கவலைகளையும் அவர் மேல் சுமத்தி விடுங்கள். For he cares for you. அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். Father, in the name of Jesus, அப்பா இயேசுவின் I நாமத்தினாலே pray with a great burden for my children. அப்பா என் பிள்ளைகளுக்காக மிகுந்த பாரத்தோடு நான் Those who ஜெபிக்கிறேன். are watching this program, யாரெல்லாம் இந்த புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, wherever they are, எந்த இடத்துல இருந்தாலும், whatever pain they are going through, என்னென்ன வலிகளுக்குள் அவர்கள் கடந்து only செல்கிறார்கள், you know about it, Lord. உமக்கு மாத்திரம் தான் அது தெரியும். Nobody can understand. யாரும் அதை புரிந்து கொள்ள முடியாது. There are some people who are sexually abused சில பேர் பாலியல் பலாத்காரத்துக்குள் உட்பட்டு இருக்கிறார்கள். in your own family. சொந்த குடும்பத்தார் மத்தியில் You are depressed because of it. அந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்துக்குள் God இருக்கிறீர்கள். says, my daughter, my child, I will deliver you. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே நான் உன்னை அதிலிருந்து விடுவிப்பேன். You are forced to do things that you don't like. உனக்கு பிடிக்காத காரியங்களை பலவந்தப்படுத்தி செய்யப்படுகிறாய். God says, கர்த்தர் சொல்லுகிறார், I love you. நான் உன்னை நேசிக்கிறேன். You are precious to me. நீ எனக்கு விலையேற பெற்றவளாய் இருக்கிறாய். Don't give up on me. நீ தயவு செய்து என்னை விட்டு விடாதே. I will never leave you. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. I will get you out of all these இந்த problems. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். From the miry clay I will pick you up. இந்த உளையான சேற்றிலிருந்து உன்னை நான் தூக்கி I'll எடுப்பேன். put you on the rock to stay forever. கண்மலையின் மேல் உன்னை நிறுத்தி வைப்பேன். My dear child, என் அன்பான பிள்ளையே, your marriage will take place well. உன் திருமணம் நன்றாக நடைபெறும். You will have a child being born to your own self. உனக்கு ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். God will bless you with a good business. கர்த்தர் நல்ல ஒரு வியாபாரத்தோடு உன்னை He will ஆசீர்வதிப்பார். take care of your financial needs. எல்லா பொருளாதார தேவைகளை தேவன் பொறுப்பெடுப்பார். You are not alone. நீ தனிமையாக இல்லை. God is with you as an intercessor in this கர்த்தர் battle. உன்னோடு கூட ஒரு இன்டர்செசராய் இருக்கிறார். He is going ahead of you. அவர் உனக்கு முன்பாக கடந்து He will make செல்கிறார். every crooked path straight. எல்லா கோணலானவைகளையும் சீர் செய்கிறார். And you are going to be a blessing. நீ ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்க Father, in the போகிறாய். mighty name of Jesus, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் I பிதாவே, bless and pray for everyone who is watching. அப்பா யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். Every spirit of depression, எல்லா மன அழுத்தத்தின் ஆவி get out. வெளியேறு. Every sin suggesting spirit, எல்லா பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் get out. வெளியேறு. Spirit of loneliness, தனிமைப்படுத்துகிற ஆவி get out. வெளியேறு. Even as I'm praying, I see some people who are now getting delivered. நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அநேகர் விடுதலையாக்கப்படுகிறதை நான் I பார்க்கிறேன். see somebody who's now shouting loudly in your house. உங்க வீடுகளில் யாரோ ஒருவர் சத்தமாக கதறுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன். The spirit that was tormenting you is leaving your body now. உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அந்த அசுத்த ஆவி உங்கள் சரீரத்தை விட்டு In வெளியேறுகிறது. the இப்பொழுது mighty name of Jesus, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் be healed, சுகத்தை பெற்றுக் be கொள்வாயாக, delivered. விடுதலையாக்கப்படுவாயாக. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே fill your children with hope, Lord. பிள்ளைகளை ஆண்டவரே நம்பிக்கையினால நிரப்புங்க. Fill your children with the trust on your name. அப்பா உங்க நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் அவர்களை Fill வைப்பீராக. them with faith to overcome. அப்பா அவர்களுக்கு விசுவாசத்தை தந்து மேற்கொள்ள வைப்பீராக. Fill them with the joy of salvation. அப்பா ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அவர்களை நிரப்புங்கப்பா. Thank you, Father. நன்றி I பிதாவே. bless your children. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். Amen. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும்
உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.